Hello everyone, my name is Shabari and welcome back to my channel. ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு எதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டில் என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ரியல் டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை எப்படியெல்லாம் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லி தியரி மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜோட இதை பார்க்குறதுனால உங்களால் ஈஸியாக வந்துட்டு எல்லாத்தையும் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாங்க இன்னைக்கான வீடியோல என்னன்னு பார்க்க போலாம். இட்ஸ் ஷார்ட் டைம் buddies. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எஸ்டிஎல்சி, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்லாம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை பிளான் பண்ணி அதை கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணுற இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் பேர் தான் எஸ்டிஎல்சி அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ரக்சர். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறதுல இருந்து அதை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி அப்புறம் டெப்ளாய் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுறது வரைக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்பில் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியில இருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் தான் எஸ்டிஎல்சி. ஓகேவா? ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்துட்டு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பார் சாப்பாடு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, என்னென்ன காய்கறி வாங்கலாம் சொல்லுவாங்க, அது வந்து பிளானிங். ரெண்டாவது அதை போய் வாங்கிட்டு வருவாங்க, அதாவது கண்டுபிடிச்சோம் இதுதான் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு ரெக்யர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு அதை குக் பண்ணி அதாவது கோட் போட்டு அதுக்கப்புறம் அதை சர்வ் பண்ணி அதாவது டெப்ளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் அதை தூக்கி நாளைக்கு காலைல மறுபடியும் சூடு பண்ணி கொடுப்பாங்க. அது மெயின்டெனன்ஸ். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கெடாமல் வச்சுக்கிறது மெயின்டெனன்ஸ். இந்த எல்லா ப்ராசஸும் அப்படியே நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் கொண்டு வந்தீங்கன்னா அதுதாங்க எஸ்டிஎல்சி. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ செகண்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா why it இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியமான இது. அதாவது இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளியராக ரெக்யர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னென்ன ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இதில் ஈஸியாக மென்ஷன் பண்ணி ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோட் குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எரர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். டைம் அண்ட் மணி வேஸ்ட் ஆகிறது நம்ம வந்துட்டு ரொம்ப தடுக்கலாம். அதே மாதிரி டீம் கோஆர்டினேஷனுங்கிறது வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்டிஎல்சி தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு உங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் உங்கள் டீம் கோஆர்டினேஷனையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணுது. ஏன்னா எந்த ப்ராப்பர் பிளானுமே இல்லாமல் நீங்கள் ஒன்று டெவலப் பண்ணி உங்கள் கொலியை ஒன்று டெவலப் பண்ணி எல்லாமே போச்சு அப்படின்னா உங்களோட எல்லா ப்ராசஸும் வந்துட்டு கெட்டு போகிற மாதிரி ஆயிடும். அதாவது உங்கள் ப்ராஜெக்டில் மட்டும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் உங்கள் டீமுக்குள்ளேயே கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட யூசஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோட லைஃப் சைக்கிள் ஆக்சுவல் ஃபேஸஸ் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? நம்ம வந்துட்டு இன்டெப்த்தாக நம்ம வந்து டாபிக்ஸ் வந்துட்டு பார்ப்போம். இதுதான் நம்ம எஸ்டிஎல்சி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தட்ஸ் அதாவது நிறையா ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற ப்ராசஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங். ஸோ இந்த பிளானிங் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த மளிகை கடையோட செனாரியோவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்துட்டு ஒரு கிராசரி ஸ்டாப்புக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கோம். நம்ம வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இல்லை அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம். கரெக்டாக? ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம்னா கிராசரி ஸ்டாப்புக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு வேணுங்கிற அந்த லிஸ்ட்டை பொறுத்து நம்ம அந்த வேணுங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கிக்குவோம். இன்கேஸ் நம்ம அந்த பிளானிங்கே இல்லாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா அவங்க பில் போடுற வேகத்துக்கு நம்மளால் பொருள் சொல்ல முடியாது. ஸோ அதனாலே என்ன பண்ணுவோம்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பதட்டத்தில் மறந்துடுவாங்க அந்த பொருள்லாம். அதுனால ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லை அப்படின்னா ஒரு மளிகை கடையிலே இவ்வளோ ப்ராப்ளம் நடக்கும் போது ஒரு சாஃப்ட்வேரில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் மாடியூல்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணதில் மிஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா ஒரு மிஸ்மேட்ச் ஆகிடலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் அதாவது கோடிங் டெவலப்மெண்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரெக்யர்மெண்ட் இது வந்துட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபேஸ். ஏன்னா இதில் தான் வந்துட்டு ஆக்சுவலாக உங்கள் கிளைண்ட் என்ன வேணும் என்ன விரும்புகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சக்கூடிய ஸ்டேஜ் தான் இது. நம்மளா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நிறையா வந்துட்டு கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்துட்டு கிளைண்ட்டுக்கிட்ட என்ன ரெக்குவயர்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நீங்கள் ஒரு ஃபுட் ஆர்டர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டாச்சு. செகண்டு எனக்கு வந்து இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கணும், ஸ்பைசியாக இருக்கணும், எனக்கு வந்து மைனஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதுதான் உங்களோட ரெக்யர்மெண்ட். புரிஞ்சுதா? எனக்கு ஃபுட்டை மட்டும் ஆர்டர் பண்ணுறது இல்லாமல் எனக்கு இந்த இது ஸ்பைசியாக வேணும், எனக்கு மைனஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்கிறது உங்கள் ரெக்யர்மெண்ட். அதே மாதிரி எனக்கு இந்த சாஃப்ட்வேர் மட்டும் வேணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னோட டிசைன் வந்து எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு இப்படி யூஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் ரெக்யர்மெண்ட். இது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம இது பண்ணுறது. ஓகேவா? தேர்ட், இப்போ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிசைன் பண்ணுவோம். ஸோ டிசைன்கிறது ஒரு மாடல், அதாவது ஆக்சுவல் ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறத ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா எடுத்துனே வீடு கட்ட மாட்டோம். ஸோ ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவார். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் நமக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடு கட்ட ஆரம்பிப்போம். அந்த சேம் அதே தான் இந்த டிசைன் ஃபேஸும். நம்ம ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு ஒரு பேசிக்காக ஒரு வெப்சைட் எடுத்துக்கங்களேன். ஒரு வெப்சைட் நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ண போனால் என்ன பண்ணுவோம்? ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுவோம். அந்த டெம்ப்ளேட்டை வந்து கிளைண்ட்டை காட்டி ஓகேவா சார் இந்த ரெக்யர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த இதுக்கு நம்ம போவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டிசைன் ஃபேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக டெவலப் பண்ணவே ஆரம்பிப்போம். இந்த இடத்துல நமக்கு எங்கே வராப்புல நம்ம கோடிங்கே வராது, அதாவது கோடிங் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த டிசைனை வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்சுவல் சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணுவோம். இது ஓகே. ஸோ ஆஃப்டர் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்டிங். ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு கொஞ்சம் ஜர்க் ஆகும். ஏன்னா வந்துட்டு டெஸ்டிங் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸை வந்து ஃபைன் பண்ணுவாங்க. இது எனக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னு நிறைய வந்து சொல்ல வரும். ஸோ மறுபடியும் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் அந்த பக்ஸை வந்துட்டு ரீஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்டிங் ஃபேஸில் எப்படி என்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு டிவி வாங்கணும்னா அதை ப்ளக்இன் பண்ணி ஓகே இது ஒர்க் ஆகுது, இதெல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னு எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்துட்டு கரெக்டாக அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்ட் மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் டெஸ்டிங். இதில் வந்து நிறையா டெஸ்டிங்லாம் இருக்குது. யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்ட், இதில் நிறைய மாடல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு அதிலே நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சோனார் கியூப் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டெஸ்டிங் பேஸ். ஓகே. ஸோ டெஸ்டிங்லாம் முடிஞ்சு எல்லாமே ஹாப்பியாக முடிஞ்சு ஹாப்பி எண்டிங்காக வரும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் டெப்ளாயே பண்ணுவீங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் டெப்ளாயே பண்ணுவீங்க. ஓகேவா? டெப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது டெப்ளாய்னா நீங்கள் இப்போ சாஃப்ட்வேர் இல்லை நீ ஒரு வெப்சைட் அந்த மாதிரி எதை கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெப்ளாய் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஹோஸ்டிங்கர், கோடாடி, ஏடபிள்யூஎஸ், அஸ்யூர் அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெப்ளாய் பண்ணுறது. ஸோ ஆஃப்டர் டெப்ளாய், ஸோ செகண்ட் நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மெயின்டெனன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்டை கொடுக்கறத விட அதுக்கு கொடுக்குற சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு ஒரு வழிவகை செய்யும். புரிஞ்சுதா? ஏன்னா ஒரு குட் சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு டெவலப்பர்ஸ்க்கும் வந்துட்டு ஏற்படுத்தக்கூடாது இந்த மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் அந்த ப்ராடக்டை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. அதாவது ஸ்கேலபிலிட்டி, ரியலபிலிட்டி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ் தான் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங்னா என்ன, ரெக்யர்மெண்ட், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு சுழற்சி மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைஃப் சைக்கிள். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கான லைஃப் சைக்கிள். ஓகேங்களா?
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு எஸ்டிஎல்சினா என்ன, அதோட என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டோன்ட் forget to subscribe and hit the bell icon. I will catch you in the next one. Bye bye.